நான் முதல்ல திரு இன்பதுரை அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்பதுரை, சொல்லுங்க, இந்த பேரிடரை எப்படி மத்திய மாநில அரசுகள் அணுகுனதா நினைக்கிறீங்க? இந்த பெருந்துயரத்தை அணுக தவறிவிட்டது என்றுதான் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, முதல்ல மாநில அரசை நான் சொல்கிறேன். இதை மக்களை காக்க தவறிவிட்டது இந்த அரசாங்கம். எப்படின்னா, எப்படி எதிர்கொண்டதுன்னு தலைப்பு. இவங்க எதிரே கொள்ளல, இவங்க பதுங்கி விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படின்னா, நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி மழை பெய்கிறது, 18ஆம் தேதி தொடர்ந்து மழை பெய்கிறது. பெருவெள்ளத்தில் நெல்லை மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் மிதந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் உடனடியாக தூத்துக்குடிக்கு போக வேண்டும் என்று 19ஆம் தேதி அன்று விமான நிலையத்துக்கு வருகிறார். அதற்கு முன்பாக நான் அவரோடு வந்தேன். அவருக்கு முன்பாக முதலமைச்சர் அங்கு சென்று விடுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். அவருடைய அவரும் விமான நிலையத்துக்கு வந்தார். அவர் நேரடியாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் இறங்கி விடுவாரோ என சிறப்பு விமானம் மூலம் வந்து விடுவாரோ என்று கூட நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் விமான நிலையம் மக்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கோவையில் சென்று இறங்குகிறார். அங்க என்ன தலைப்புல பேசுறாருன்னா, மக்களோடு நான். என்ன பேத்தல், மக்கள் இங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவர் கோவையில் இருக்கார். மீண்டும் கோவையில இருந்து கிளம்பி சென்னை இங்கே தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைவார் என்று நான் எதிர்பார்த்தேன். மீண்டும் விமானம் ஏறி டெல்லிக்கு சென்றார். டெல்லியில பிரதமரை பார்க்க சென்றார் என்று சொன்னார்கள். பிரதமரை பார்த்திருந்தால் நான் அவரை குறை சொல்லி இருக்க மாட்டேன். ஆனால் கூட்டணி கட்சியினுடைய பேரத்தை பேசுவதற்காக சென்றார். அந்த நிகழ்ச்சியில நிதிஷ்குமார் அவரை அவமானப்படுத்துகிறார். இந்தி தெரிந்தால் தான் நீங்க பேச வேண்டும் என்று சொல்கிறார். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், உங்க மகனை வச்சு ஒரு ஹேஷ்டாக் மூலமா ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்னீர்களே, போடான்னு சொல்லிட்டு நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் கூட நான் பெரிதாக எடுத்திருக்க மாட்டேன். இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு பணியில ஈடுபடுகிற அமைச்சர்கள் பெயர்னு ஒரு பட்டியல் பார்த்தேன். அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தேன். எல்லாரையும் பார்த்தேன். ஆனா எல்லாருமே எதிர்க்கட்சி தலைவர் வந்த பிறகுதான் களத்துக்கு வந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் தூத்துக்குடிக்கு போகவே முடியாதுன்னு சொன்னோடனே மதுரையில இறங்கி 4 முறவும் சாலைகள் வெள்ளத்தால் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் டிராக்டர்ல ஏறியாவது ஜேசிபில ஏறியாவது அங்க போனாரு. எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம், லாரியில ஏறி போயிடலாம் வந்தாரு. தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள வந்தாரு. ஆனா முதலமைச்சர் வரல, பதிவு பண்ண. சரி, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க இருக்கிறாருன்னு தேடி தேடி பார்த்தா 3 நாளைக்கு பிறகு அவரை மீட்டு கொண்டு வராங்க. அவரும் வெள்ளத்தில் சிக்கிட்டார். அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை மீட்க 3 நாளா மீட்க இயலாத அரசு எப்படி எதிர்கொண்டதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது எப்படி சொல்ல முடியும்? 2 கேள்வியை நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு முதல்வர் உடனடியாக சென்றால்தான் சிறப்பான எதிர்கொள்ளல் முறை அப்படின்னு திரு இன்பதுரை சொல்றதுனால, கஜா புயல்னு ஒண்ணு வந்தது இல்லையா, டெல்டா மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டது இல்லையா? அப்ப முதல்வர் உடனடியாக போனாரா, எம்எல்ஏக்கள் உடனடியாக போனாங்க? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஆனா எங்களுடைய முதல்வர் கூட்டணி கட்சி கூட்டத்திற்கு போகல. கூட்டணி கட்சி கூட்டத்துக்கு போகல. எங்க முதல்வர் சென்னையில இருந்தபடி இயக்கினார். அவரு களத்திற்கு வந்தார், மறுநாள் களத்துக்கு வந்தார். எங்களுடைய முதல்வர் எடப்பாடியார் கூட்டணி கட்சி கூட்டத்திற்கு போகல சார். கூட்டணி கட்சிக்கு கூட்டத்திற்கு போனதைத்தான் நான் குற்றம் சாட்டுகிறேன். அவர் பிரதமரை பார்க்க சென்றிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவர் பிரதமரை மட்டும் பார்க்க செல்லவில்லை, கூட்டணியிலே பங்கு கேட்பதற்காக போகிறாரு. இங்க மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டினேன்.